ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10 பேப்பர் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். லைவ் பேப்பர் கரெக்ஷன். ஓகே, இப்படி தான் எழுதுனா இப்படி தான் மார்க் இருக்கும், இந்த மாதிரி எழுதுறீங்கன்னா மார்க் தரமாட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10th எந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இப்போ நான் காமிச்சிருக்கேன், டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேஜஸ் இருக்கும், சரிங்களா? அந்த 2 பேஜஸ் நான் அப்புறம் காமிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே அதில் டிஸ்பிளே இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நான் காமிக்கிறேன். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே இருக்கும், எப்படி எழுதணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஷீட் இருக்கும், சரிங்களா? இதோட ஃபுல் ஷீட்டாக இருக்கும். இதை நான் எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்ட் 1ங்கிறத எழுதிடணும். இப்போ கொஷின் பேப்பரில் வந்துட்டு பார்ட் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்ட் 1ங்கிறத நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகே, எது அப்படிங்கிறத கரெக்டாக மீன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரோமன்னா ஃபர்ஸ்ட் ரோமன், இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை போட்டிருக்கணும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்னா கொஷின் நம்பர்னா இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு நேராக தான் நீங்கள் லைன் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ ஆப்ஷனுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போ பி ஆப்ஷன் சேட்லி அப்படின்னா அழகாக டிக் போட்டுருவாங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்போ செகண்டுக்கு சி ஆப்ஷன் போட்டு டிவைடட்னா கரெக்டு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்படி டிக் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, சரிங்களா? கரெக்டாக இருந்துச்சுன்னா அழகாக டிக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இங்கே வந்துட்டு ஆப்ஷனே போடலை அப்படின்னா எனக்கு மார்க் தர மாட்டாங்க. ஆப்ஷன் போடணும். அப்போ எனக்கு எவ்வளோ மார்க் தான் கிடைக்கும்? எஸ், 13 மார்க்ஸ் ஒன்லி தி கிவ். ஏன்னா இங்கே நீங்கள் ஆப்ஷனே போடல, 14 நம்பர் போட்டிருக்கேன், பட் ஆப்ஷனே போடலாம், மார்க் தர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜில் வந்துட்டு நான் ஒரு 14 கொஷின் எழுதிட்டேன். எனக்கு இங்கே கேப் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த லைன் போட்டு முடியும், ஒவ்வொரு செக்ஷன் முடியும் போது இந்த மாதிரி டபுள் லைன் போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கேப் இருந்துச்சுன்னா இந்த கேப்பை நீங்கள் இப்படி அடிச்சு விட்றலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்தது புது பார்ட் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பார்ட் 2 நான் போட்டுக்கணும். பார்ட் 2ல் எது? செக்ஷன் 1. இங்கே மாதிரி லைன் விட்டுக்கோங்க. லைன் விட்டுட்டு இப்போ நான் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன். அந்த 15ங்கிற நம்பர் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இப்போ 15 நம்பர் நான் போட்டிருக்கேன். 15 நம்பர் போட்டுட்டு அதோடைய ஆன்சர் பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இந்த மாதிரி எழுதிட்டு இதில் கரெக்டாக வந்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, கரெக்டான கீவேர்ட்ஸ் எழுதிட்டீங்களான்னு பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கீ ஆன்சரில் இருக்காது, சரிங்களா? நீங்கள் எழுதுறீங்க, பட் இதில் இம்பார்ட்டன்ட்ங்கிற கீ ஆன்சருங்கிறது ஒன்று இருக்கும். அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ த சீகல் stood on one leg with another leg hidden under his wings. இந்த மாதிரி கீ ஆன்சர். இது என்ன பண்ணுச்சு? pretended, தூங்குற மாதிரி நடிச்சது. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அங்கே கீ ஆன்சராக இருக்கும். அப்போ அதை நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் உண்டு, சரிங்களா? இப்போ நான் இதில் எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன். டிக் போட்டு அழகாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நான் கொஷின் நம்பரை போட்டிருக்கேன், இந்த மாதிரி கீ ஆன்சரும் இதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே கீ ஆன்சர் தான், சரிங்களா? அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிறது என்னது? கீ ஆன்சர். அப்போ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த லைன் கரெக்டாக போட்டுருங்க. ஒரு கொஷினுக்கும் அந்த லைன் தெரிஞ்சிருக்கணும், அது பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்த கொஷின் அதே மாதிரி தான். இப்போ இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, Attic had been a favorite place for the children because it was Attic the children seemed to be in the world of their own. World of their own seemed to be அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் பிளேஸ். ஸோ இதெல்லாம் தான் இங்கே கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக 2 மார்க்ஸ் உண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆன்சர் சின்னதாக இருக்குங்கிறதுலாம் மெயின் இல்லை, நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்கிறது தான் மெயின். இப்போ 2.74 கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க். ஸோ இப்போ எனக்கு கீழே கேப் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேப் விட்டுருணும். இந்த கேப்பை விட்டுருங்க, இதுக்கு அப்புறம் எழுத வேண்டாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு பின்னாடி செக்ஷன் 2ன்னு போட்டு அடுத்தடுத்த டாபிக் வரதுனால இங்கே சின்னதாக தானே இருக்குது, அங்கே எதுவும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் லைன் போட்டு இப்படி அடிச்சு விட்டுறலாம். அடுத்த பேஜ்க்கு நீங்கள் போங்க. அடுத்து செக்ஷன் 2 அந்த மீன் பண்ணும். பார்ட் 1னா பார்ட் 1, செக்ஷன் 1னா செக்ஷன் 1, இது கரெக்டாக மீன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ 19th கொஷின் நான் போடுறேன். ஆனால் இங்கே 2 சப்டிவிஷன் இருக்குது. அப்போ அந்த ஏவும் பின்னு எங்கே போடணும்னா உள்ளே தான் போடணும், ஓகேங்களா? ஏவும் பியும் நான் உள்ளே தான் போடணும். 2க்கும் சேர்த்து நீங்கள் ஒரு லைன் போட்டுவிட்டாலும் ஓகே, இல்லை 2க்கும் தனித்தனியாக போட்டாலும் ஓகே. இப்போ இது எல்லாமே கீ ஆன்சர். நான் சொன்ன மாதிரி கீ ஆன்சர் தான் இங்கே மெயின். மூவ் ஃபார்வர்ட், ஹரியிங் ஆர் டேர்னிங் அவே, இந்த 2 தான் கீ ஆன்சர். கரெக்டாக போட்டிங்கன்னா ஓகே, 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இப்போ இதுக்கு 1 மார்க். இது வந்து ரெக்ரெட்டுங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 2 சேர்த்து எழுதிங்கன்னா 2 மார்க்ஸ். தட்ஸ் இட். இங்கே இம்பார்ட்டண்ட்டான இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க, அதான் கீ ஆன்சர்னு சொல்லுவாங்க. மறக்காமல் இந்த ஏபி போட்டிருக்கணும். ஏபி போடலைன்னா அங்கே மார்க் கிடையாது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். அதை போயிட்டு எக்ஸ்பிரஸ் டு remember which we live. இங்கே machines are built, gas பல்லை, இந்த மாதிரி
கீ ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விமன் இஸ் அ இன்பார்ன் பியூட்டி, விமன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பால். இந்த வார்த்தைகள் கரெக்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ். இங்கேயும் சேம் அதே மாதிரி நீங்கள் கேப் இருந்துச்சு அப்படின்னா இதை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்ட் 2 செக்ஷன் 4. இப்போ ரோட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி ஸ்டார் போட்டிங்கன்னா கேப் விடுங்க. நீட்டாக கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஷின் நம்பர் மறக்காமல் போடுங்க. கொஷின் நம்பர் போடணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீட்டாக நேராக ஒரே அலைன்மெண்ட் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கேப் விட்டு எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேப் விட்டு எழுதிங்கன்னா அடுத்தது நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இங்கே நீங்கள் இவ்வளோ தூரம் தலை எழுதிக்கிங்களா, இங்கே நீங்கள் பக்கமாகவே எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு மார்க் தந்துடுவாங்க. கரெக்டாக எழுதிக்கிங்களா, கோ அலாங், ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் கூட நீங்கள் எழுதலாம். அழகாக எழுதினா மார்க் பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இது 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ் தாராளமாக கொடுத்துருவாங்க. இங்கே கேப் இருக்கா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் அடுத்து எழுத போகிறது பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நீங்கள் இங்கே எழுதணும் அவசியம் கிடையாது. அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வள இந்த மாதிரி பேராகிராஃபெல்லாம் எழுதிங்கன்னா மார்க் கம்மியாகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீட்டாக கொஷின் நம்பர் போட்டுக்கோங்க. கொஷின் நம்பர் போட்டுட்டு ஒரு அழகாக ஒரு பாக்ஸ் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு போயம். இப்போ இது போயம்னா போயம். இப்போ இது ப்ரோஸா, அப்போ நம்ம ப்ரோஸ் தான் எழுதணும். ப்ரோஸ், இந்த ப்ரோஸ் பேர் எழுதுங்க. ஆத்தர், இந்த ஆத்தரோடைய நேம் எழுதுங்க. அடுத்தது இங்கே தீம் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதி பாக்ஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு இவ்வளோ பிளேஸ் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் எழுதும் போது இந்த மாதிரி பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட் ஸ்ப்ளிட்டப் பண்ண கற்றுக்கோங்க. 6 சென்டென்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதிக்கோங்க. எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கேப் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டிங்கில் முடிச்சிங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணு, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 5 சென்டென்ஸ் வந்துருச்சு, 6 சென்டென்ஸே வச்சுக்கலாம், முடிஞ்சு. அடுத்த பேராகிராஃப் எழுதும்போது நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்த பேராகிராஃபாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி எழுதும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு நான் எப்படி மார்க் தர்றது அப்படின்னா கம்மியாக தான் வரும். இப்போ ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஓகே, பார்க்க நல்லா நீட்டாக இருக்கணும். போயமுக்கும் அதே மாதிரி, இது போயம் தானே. ஸோ போயமுக்கு எழுதும்போது அது தான் 2 ப்ரோஸ் எழுதுங்க, 2 ப்ரோஸுமே இதே மாதிரி தான். தென் இது அதே மாதிரி தான். பார்த்தீங்களா, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் தென் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இல்லை. அப்படிங்கும்போது நான் 3 மார்க்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ 2 பேராகிராஃப் எழுதும்போது நீங்கள் 2 பேராகிராஃபை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இதுவுமே ப்ரோஸ் தான் உங்களுக்கு. அப்போ ப்ரோஸ்னால் ப்ரோஸ் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரோஸ் நேம் எழுதணும், ஆத்தர் நேம் எழுதணும், தீம் எழுதணும், கடைசியாக மாரல் எழுதுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மாரலுக்கு 1 மார்க் தருவாங்க. மாரல் இல்லைன்னா மார்க் கம்மியாகும். 2க்குமே மாரல் எழுதியிருக்கணும். ஓகே, மாரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாரல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் வந்துட்டு உங்களுக்கு போயம், இதில் 35 கொஷின் போட்டு ABCD. இது பர்ஃபெக்டாக நீங்கள் லைன் விட்டு எழுதுங்க. ஒவ்வொரு லைன் விட்டு எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. இல்லை ரைமிங் வேர்ட்ஸாக ரைமிங் ஸ்கீமா அந்த டாபிக் போட்டு எழுத பழகுங்க. இப்போ ரைமிங் ஸ்கீம்னா அழகாக, ரைமிங் வேர்ட்ஸ்னாலும் எழுதிடலாம். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்க்கு இது மாதிரி அண்டர்லைன் பண்ணி காமிங்க. இப்படி டிக் பண்ணி கரெக்டாக மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இது எல்லாமே 5 மார்க்ஸ் தான். டக்குன்னு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா போயமோடைய பேராகிராஃப். இதுவும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கம்மியாக எழுதக்கூடாது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேலே ஒரு பாக்ஸ் காமிச்சிங்க அந்த மாதிரி எழுதியிருக்கணும். கடைசியாக மாரல் எழுதியிருக்கணும். பேராகிராஃபை ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுத கற்றுக்கணும். அப்போ இதுக்குமே என்ன பண்ணிக்கலாம், 3 மார்க்ஸ் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்து செக்ஷன் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக்ஷன் 3 வந்து உங்களுக்கு அரேஞ்ச் தான். அரேஞ்ச்மெண்ட் கூட ரீஅரேஞ்ச் கூட நீட்டாக கொஷின் நம்பர் போட்டிருக்கணும். ABC ஆர்டரில் பர்ஃபெக்டாக எழுதி இந்த மாதிரி லாஸ்ட்டாக லைன் போட்டு முடிங்க. கரெக்டாக இருந்தால் ஃபுல்லாமே 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அடுத்து செக்ஷன் 4. இதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஒரு ஃபுல் பேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. 39 பேஜ் போடுறீங்க, இந்த மாதிரி பாக்ஸ் போடுறீங்க, நீட்டாக எழுதுறீங்க, கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் எழுதக்கூடாது, ரொம்ப கேப்பும் விடக்கூடாது, பார்க்க நீட்டாக இருக்க மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 40 பார்த்தீங்கன்னா நான் லெட்டர் ரைட்டிங் எழுதியிருக்கேன். லெட்டர் ரைட்டிங்க்கு அழகாக ஃப்ரம் டு சர் போட்டு எழுதணும். சப் கரெக்டாக இருக்கணும். இந்த பக்கம் கரெக்டாக அந்த ட்ரூலி டெசிக்னேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அட்ரஸ் வந்து என்வெலப் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் உண்டு. ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து 41 பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ்னு எழுதுங்க, என்னங்க எழுதுங்க, என்ன காம்படிஷன் எழுதுங்க, டேட் மறக்காமல் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதி லாஸ்ட்டாக இந்த மாதிரி எழுதுங்க. லிட்ரரி அசோசியேஷன் செக்ரட்டரி யாருங்கிறது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிட்டிங்கனாவே 5 மார்க். அங்கே நீட்டாக எழுதுங்க பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு எழுதுறது. அடுத்த ஃபில் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்டாப்க்கு அப்புறம் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ், எல்லாமே ஜென்ரல் தான். அடுத்து 42 எடுத்திங்கன்னா பிக்சர் டெஸ்கிரிப்ஷன். பிக்சர் இந்த நீங்கள் வந்து என்னன்னா பேராகிராஃபாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். அது பார்த்து அப்படியே டெபிக் பண்ண போகிறீங்க. நீட்டாக எழுதிட்டீங்க, கிராமர் மிஸ்டேக்னா 5 மார்க்ஸ்.
கொஷின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த பேராகிராஃபும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 5 நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 5 இது வந்து உங்களுக்கு பேராஃப்ரேஸ் இருக்கும் அண்ட் பேராஃப்ரேஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டெஃபினேஷன் கொஞ்சம் கிளியராக எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போம் தானே. போம்னா நீங்கள் போயம் மட்டும் எழுதிட்டு நான் போயமோட நேம் எழுதணும் அண்ட் போயட்டோட நேமும் எழுதிக்கணும். இப்போ எதுவுமே எழுதினா உங்களுக்கு மார்க் கம்மியாகும். அப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 4.5 கூட வரும், அதில் 4 மார்க்ஸ் கூட வந்துடும், அது 3.5 மார்க்ஸ் வந்துடும். போயம் நேம் கண்டிப்பாக எழுதணும், போயட்டோட நேமும் கண்டிப்பாக எழுதணும். இது வந்து பேராஃப்ரேஸில் கேட்கும்போது நீங்கள் இந்த போயம் எழுதணும் அவசியம் கிடையாது. போயம் மட்டும் கேட்கறதுனால 45 நம்பர் போட்டு நீங்கள் போயம் எழுதணும் நீட்டாக. போயம் முன்னாடி இந்த போயமோட நேம் போயட் நேமும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி எஸ்ஆர். இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா இப்போ 46ல் ஏபி ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபி ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அதில் ஏவா பியா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இது 8 மார்க்ஸுங்கிறதுனால கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 7 சென்டென்ஸ் வந்துச்சா அடுத்து இன்னொரு பேராகிராஃபாக மாற்றிடுங்க, கேப் விட்டு எழுதுங்க. அடுத்து கொஞ்சம் வந்துடுச்சா அடுத்த பேராகிராஃபாக மாற்றி எழுதுங்க. இப்படி எழுதும் போது உங்களுக்கு தாராளமாக 8 மார்க்ஸ் கிடைக்கும். பட் இங்கே நீங்கள் என்ன மிஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பாக்ஸ் போடுறது மிஸ் பண்ணிட்டீங்க அண்டு இங்கே என்ன பண்ணணும் மாரல் எழுதணும். இது ரெண்டுமே எழுதுனா மார்க் கம்மி கண்டிப்பாகும். அப்போ 6 தான் போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 47 இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். இன்னொன்று வந்து பேராஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது மேட்சாக இருக்கோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். இப்போ வந்து அந்த போயம் கொடுத்து கேட்குறது ஈஸியாக இருக்கும், ஆர் பேராகிராஃப் கொடுத்து கேட்குறது ஈஸியாக இருக்குன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து 5 எழுதிக்கோ 4 எழுதிக்கோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 மார்க்ஸ் தானே, ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்ஸ் தானே, அதனால் ஈஸியாக கிடச்சிடும். இது வந்து போயம் பேஸ் பண்ணியும் இருக்கும், இன்னொன்று பேசேஜை பேஸ் பண்ணி இருக்கும். 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசேஜ் வேணால் பேசேஜ் எடுத்துக்கலாம், இல்லை போயம்லேருந்து கொஸ்டின் கேட்குறது எடுத்துக்கிறதாலும் ஓகே. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஸ்கோர் கிடைக்கும். ஸோ இது நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வில் do that. Okay, next video la paakalam. Until then, bye bye. Thank you. Cheers.